ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்ன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு தமிழ் மக்கள் மேலே ஒரு பாசம் வந்திருக்கு. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு விருப்பம் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை வாய்ச்சிட்டு நான் உடனடியாக ஓடிப்போய் இன்றைக்கு என்ன திகதின்றதை பார்த்தேன். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் திகதி. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான செய்திகள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் பெற வேண்டிய செய்திகள். ஒருவேளை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி போட வேண்டிய பழைய செய்தியை பத்திரிகைகள் தவறுதலாக இன்றைக்கு போட்டுட்டோமான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமிழ் மக்கள் மேலே பாசம் இருக்குது. அவர் ஜனாதிபதியாக வந்தால் நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார் என்று சொல்லி நம்புறதும் ஒன்றுதான். நாங்கள் முட்டாள்கள் தினம் கொண்டாடுறதும் ஒன்றுதான். சரி, அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க, டக்ளஸ் தேவானந்தா இன்னும் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ரணிலை நம்ப சொல்லி. என்னென்ன காரணங்களுக்காக ரணிலை நம்பணும் என்று சொல்லி அவர் சொல்றார். அந்த காரணங்கள் எல்லாம் உண்மையிலேயே பெருமதியான காரணங்களா, ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நம்புவார்களா இல்லையா, இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்ப தமிழ் மக்கள் மேல திடீரென்று ஒரு பாசம் வந்திருக்காம். அது எங்கிருந்து வந்தது, எப்ப வந்தது என்றெல்லாம் சரியா தெரியல. ஆனால் திடீரென்று ஒரு பாசம் வந்திருக்கான் தமிழ் மக்கள் மேலே. கடந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார்ன்றது முக்கியம் இல்லையாம். ஆனால் இப்போ தமிழ் மக்கள் மேலே கடும் பாசத்தில் இருக்கிறாராம். எனவே அவருக்கு வாக்களித்து அவரை மீண்டும் ஒரு தடவை ஜனாதிபதியாக ஆக்குவோம் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கக்குள்ள படி எங்கள் ஆம்பளை பிள்ளைகள் ஒரு கீச்சிட்ட குரலில் கதைச்சு கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு 14-15 வயசு வந்தோன்னா திடீரெனுங்கிற குரல் எல்லாம் மாறி மொத்த தடிப்பான குரலில் கதைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் குரலில் ஏதாவது மாற்றங்கள் வந்துட்டா என்னன்னு தெரியல. இப்போ திடீரென்று தமிழ் மக்கள் மேல பாசம் என்று சொல்றார். இதுல இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு சொன்னா, உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க அப்படி சொன்னாரா அல்லது டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய ஒரு கற்பனையில சும்மா சொல்றாரான்றது இன்னும் ஒரு சந்தேகம். தேர்தல் நெருங்கி வர வர அரசியல்வாதிகள் இந்த மாதிரி கதைக்கிறது, நான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று சொல்றது, திடீரென்று ஞானம் பிறந்த மாதிரி கதைக்கிறது, இவ்வளவு காலம் அவர்கள் கதைச்ச கதையை விட்டுட்டு புதுசா வேற மாதிரி கதைக்கிறது, வயல்ல இறங்கி நாத்து நடுறது, உழுவுறது, பிறகு அந்த புலாவில் கள்ள குடிக்கிறது, இந்த மாதிரியான ஒல்லாந்தர் காலத்தோட வழக்கொழிஞ்சு போன பழைய கூத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சு. இது மாதிரியான கூத்துக்களை இன்னும் நாங்க பார்க்க இருக்கிறோம். என்ன சொன்னா தேர்தல் வரப்போது, எனவே இனித்தான் புத்துக்குள்ள இருந்து அந்த பாம்பு வெளிக்கிட்டு வெளியில வர மாதிரி நிறைய பேர் இனி வெளியில வருவினம். இதுவரைக்கும் அவர்கள் போகாத தொகுதிகள், போகாத இடங்களுக்கு எல்லாமே நீ போவினம். இந்த மாதிரியான கூத்துக்கள் இன்னும் நிறைய நடக்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு திடீரென்று தமிழ் மக்கள் மேல பாசம் வந்துட்டு என்று சொல்றத இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தமிழனும் நம்ப மாட்டான். ரணில் விக்ரமசிங்கவே நம்ப மாட்டார். அவரே ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று மனச்சாட்சியை கேட்டு பார்த்தாருன்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழ் மக்கள் மேல பாசம் வந்துட்டான்னு கேட்டாங்க இல்லை என்று தான் பதில் வரும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் வாக்களிச்சு, இந்த வருஷ கடைசியில் வர தேர்தலில் வாக்களிச்சு, அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக அதுக்கு பிறகு அவர் தமிழ் மக்களோட பிரச்சனைகளை தான் தீர்க்க வேண்டாம். இப்போவும் அவர் ஜனாதிபதியாக தான் இருக்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப தீர்க்க சொல்லுங்க. இப்ப செய்ய வேண்டியது எல்லாத்தையும் இப்ப செய்ய சொல்லுங்க. என்னென்னலாம் தமிழ் மக்களுக்கு செய்ய நினைக்கிறாரோ அவளையும் இப்ப செய்ய சொல்லுங்க. என்னோட இப்பவும் அவர் ஜனாதிபதியாக தான் இருக்கார். வேற ஒன்றுமே பெருசா செய்ய வேண்டாம். இந்த வடக்கையும் கிழக்கையும் இணைக்க சொல்லுங்க. இப்போ தைரியம் இருந்தா இணைக்க மாட்டார். வடக்கு கிழக்குல அங்கங்க திடீரென்று முளைச்சிக்கிற புத்தர் சிலைகளை அகற்ற சொல்லுங்க. அகற்ற மாட்டார். இது மாதிரி தமிழ் மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அந்த 1000 பிரச்சனைகள் ஒரு 10-15 பிரச்சனையை தீர்க்க சொல்லுங்க. தீர்க்க மாட்டார். ஏன்னு சொன்னா இப்பவும் அவர் ஜனாதிபதியாக தான் இருக்கார். எனவே தமிழ் மக்கள் மேல பாசம் என்று சொன்னா அவர் இப்பயே எல்லாத்தையும் தீர்க்க முடியும். இலங்கையில எவர் ஜனாதிபதியாக வந்தாலும், யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவரால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஏன்னு சொன்னா அதற்கான ஒரு அத்திவாரமே இன்னுமே போடப்படையில. அதற்கான ஒரு முயற்சி இதுவரைக்கும் எடுக்கப்படல. அதாவது ஆக்கப்பூர்வமான முயற்சி இதுவரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. சொல்லுவாங்க, அந்த முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சில வாக்க தெரியுமான்னு சொல்லி. அதே மாதிரி ஒருத்தர் இனப்பிரச்சனையை தீர்ப்பாரா, ஒருத்தர் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பாரான்றது அவற்றை நடவடிக்கையில பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது இப்ப இருக்கிற சூழல்ல எவருக்குமே அந்த தகுதி இல்லை. உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒருவர் உதய சுத்தியோட உண்மையா முயற்சி செய்வாரா இருந்தா அவர் யாழ்ப்பாணத்திலையும் கிளிநொச்சியிலையும் முல்லைத்தீவிலையும் தமிழ் மக்களோட காய்ச்சி கொண்டிக்க மாட்டார். அவர் உண்மையிலேயே எங்க ஆரம்பிப்பார் என்று சொன்னா சிங்கள மக்கள் மத்தியில இருந்து ஆரம்பிப்பார். தன்னுடைய அத்திவாரத்தை சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து ஆரம்பிப்பார். ஒரு கட்டசி சிங்கள கிராமத்துல, யாருமே இதுவரைக்கும் போகாத ஒரு கட்டசி சிங்கள கிராமத்துல போய் நின்று அங்க இருக்கிற மக்களோட கதைப்பார்.
வைப்பார். அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் தீர்க்க போகிறேன். இந்த பிரச்சனை வந்து நாட்டில் கனகாலமாக இருக்குது. தமிழ் மக்களும் சிங்கள மக்களாகிய நீங்களும் ஒட்டுமொத்த இலங்கையர்களும் வந்து இந்த பிரச்சனைகளால் வந்து கனகாலமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். 70 வருஷமாக அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது. எனவே அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இதற்கு வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு வேணும். ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவர்களுக்கு நாங்கள் உரிமைகள் எல்லாம் வழங்கணும் என்று சொல்லி கடைசி சிங்கள கிராமத்தில் போய் நின்று சிங்கள மக்கள் மத்தியில் உரையாற்றுவர் ஒரு உண்மையான பிரச்சனையை தீர்க்கிற தலைவர். ஏனென்று சொன்னால் பிரச்சனை வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கு ஒரு சிங்கள அரசியல் தலைவர் வந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்க்க போறேன், தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாலே அவருக்கு சிங்கள வாக்குகள் விழாது, சிங்கள அடிப்படைவாதிகளோட வாக்கு விழாது, சிங்கள இனவாதிகளோட வாக்கு அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியான ஒரு சூழல்ல எப்படி நீங்கள் சிங்கள மக்களையும் சமாளித்து தமிழ் மக்களையும் சமாளித்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வை வந்து எப்படி கொடுப்பீங்க? கொடுக்கவே முடியாது. சும்மா ஒரு கற்பனையில் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு வந்து சிங்கள மக்களுடைய மனங்களை மாற்றாத வரைக்கும், சிங்கள அடிப்படைவாதிகளோட மனங்களை மாற்றாத வரைக்கும் உங்களால் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைக்கு தீர்வை காணவே முடியாது. ஏனென்றா நீங்க ஒரு தீர்வை முன்வைப்பீங்கள், அந்த தீர்வை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிகள் செய்வீங்கள். அதுக்கு வந்து சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து கடும் எதிர்ப்பு வரும், சிங்கள இனவாதிகள்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு வரும். ஏன்னு சொன்னால் அப்பாவி சிங்கள மக்களுக்கு நீங்கள் காலங்காலமாக மூலச்செலவு செய்து தமிழ் மக்களை பற்றியும் தமிழ் மக்களோட உரிமை பற்றியும் நீங்கள் ஒரு பிழையான ஒரு கருத்தை தரங்க பூத்தி வச்சுக்கிறீங்க. தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வை கொடுத்தா இந்த நாடு வந்து பிளவு பற்றும், இது மாதிரியான பல பிழையான கருத்துக்களை வந்து நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் விதைச்சு வச்சுக்கிறீங்க. ஏன் விதைச்சினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் உங்களுடைய சுய அரசியலுக்காகவும் காலங்காலமாக விதைச்சு வச்சுக்கிறீங்க. அப்படி விதைச்ச வந்து நீங்கள் முதல் சிங்கள மக்களோட மனசில் இருந்து அகற்றணும். தமிழ் மக்களுக்கு நான் தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டு ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வரும்போது அவருக்கு சிங்கள மக்கள் வாக்களிக்கணும். சிங்கள மக்களுடைய அமோக ஆதரவோடு அவர் வந்து ஜனாதிபதியாக வரணும். அப்படி வர்ற ஒரு தலைவரால் மட்டும்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர சும்மா வந்து நின்று தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டத்தில் உரையாற்றுறது, பிறகு சேட்டை கலட்டி போட்டு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போகிறது, தமிழ் மக்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளால் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் காலங்காலமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கதை, சிங்கள மக்கள் மத்தியில் போயிட்டு வேற கதை, இப்படித்தான் மாற்றி மாற்றி கதைக்கிறது. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகவியலாளர்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி வேட்பாளர் மேரெல்லாம் சிங்கள பகுதிகளுக்கு போய் கட்ட சிங்கள கிராமத்தில் போய் உரையாற்றினு தானே, அங்கே போங்கோ, அவையில் உரையாற்றுறதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் போடுங்க. தமிழ் மக்களுக்கு அங்கே என்ன சொல்லினோம்னு பார்ப்போம். அங்கே சொல்கிற கருத்து தான் உண்மையான கருத்தாக இருக்கும். அங்கே போய் நின்று தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணும், எனக்கு ஆதரவு தாருங்கள்னு சொல்லினோமான்னு பாருங்க. அதை ஒளிப்பதிவு செய்து தமிழில் மொழிபெயர்த்து போடுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுக்கலாம் இவர் தேர்வாரா மாட்டாரான்னு சொல்லி. ஒருவேளை டக்ளஸ் சிவானந்தா சொல்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒரு தடவை ஜனாதிபதியாக வந்தால் அவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்ப்பார் என்று நான் சொல்றேன். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக, ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைப்பார். அந்த குழு என்ன செய்யும் என்று சொன்னா, ஒரு 2-3 மாசம் கிடந்து இழுபட்டு ஒரு ஆய்வு செய்யும். அதுக்கிடையில வந்து குழு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலையும் வந்து தலைப்புச் செய்திகள் வரும். பிறகு என்ன செய்யும் சொன்னால், ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த குழு வந்து பாராளுமன்றத்திலேயோ அல்லது அமைச்சரவை கூட்டத்திலேயோ எங்கேயோ வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும். பிறகு அந்த குழு சமர்ப்பித்த அந்த அறிக்கை வந்து சரியா பிழையான்றது ஆராய்ச்சி செய்யறதுக்கு, சாத்தியம் இல்லையான்னு சொல்லி ஆராயறதுக்கு இன்னும் ஒரு குழு ஒன்று அமைக்கப்படும். பிறகு அந்த இன்னும் ஒரு குழு என்ன செய்யும் சொன்னா, இன்னும் ஒரு 7-8 மாசம் இழுத்தடிச்சு இந்த முதல் குழுவினுடைய அறிக்கையை வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு குழு, பிறகு அந்த குழுவை கண்காணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு குழு, பிறகு அந்த 2 குழுக்களையும் கண்காணிக்கிறதுக்கு இன்னும் பல குழுக்கள் என்று சொல்லி பல விதமான குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து தமிழ் பிரதிநிதிகள் ஒவ்வொருத்தரும் சேர்த்து கொள்ளப்பட்டு இப்படியே காலம் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வந்துடும். எனவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்மையாகவே முயற்சி செய்கிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து காட்சி கொண்டிக்க மாட்டார். அவர் சிங்கள மக்கள் மத்தியில் போய் என்ன கதைக்கிறார்ன்றதுதான் முக்கியம். சிங்கள மக்களை வந்து எப்படி தயார்படுத்துறாருன்றதுதான் முக்கியம். அதற்கான ஒரு தகுதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னு சொன்னா, முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சில பார்த்தா தெரியும். நன்றி, வணக்கம்.